வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் எத்தனை மணி நேரம் தங்கியிருந்து முருகப்பெருமானை தரிசித்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் குருவாக நினைத்து வழிபடக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆலயத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் குரு பரிகாரத்தை இந்த நாளில் தவறாமல் செய்ய நிச்சயம் முழு பலனும் உண்டுங்க. மேலும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி என்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தாலே ஒரு வருடம் முழுவதும் திருச்செந்தூர் சென்று வழிபட்ட புண்ணிய பலன் உண்டாகும். திருச்செந்தூர் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமினாலே 2 நாளுமே ரொம்ப விசேஷமான நாளுங்க. இந்த நாளில் தெய்வ வழிபாடு, தெய்வ உபசனி பரிகாரம் செய்வது, குலதெய்வ வழிபாடுன்னு உள்ளிட்ட ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடிய நாள். பல ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலையில் பக்தர்களின் கிரிவலம் செல்லக்கூடிய வழக்கம் உண்டாயிட்டிருக்கோ, சமீப காலமாக கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்திருக்குங்க. அதே போல் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை மட்டும் இல்லை, தற்போது திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்வாங்க. முருகனை பற்றிய ஒரு பாடலில் கூட பார்த்தீங்கன்னா கோவிலில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையான்னு சொல்லும் விதத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருச்செந்தூரில் ஸ்தம்பிக்கும் போகுது. இத்தனை வருடங்களாக பௌர்ணமிக்கு இவ்வளவு கூட்டத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சில ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டுட்டு தற்போது திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களின் எண்ணிக்கை எப்போதுமே கூட்டமாக இருக்குங்க. ஏன் இந்த திருச்செந்தூர் கோவில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இரவு 9-11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு வரைக்குமே இந்த பௌர்ணமி தேதி அமைந்திருக்கு. அதனால் திருச்செந்தூர் இரவில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி இரவில் தங்குவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும். இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மைனா பக்தர்களின் கூட்டத்தை கண்டு நீங்கள் உணர்ந்துக்கலாங்க. மேலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அறுபடை வீடுகளில் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரே கோவில் தான் அது திருச்செந்தூர் மட்டுங்க. மலை மீது ஏறி முருகனை தரிசித்து கீழே இறங்கி வருவது போல இல்லாமல் இங்கே இறங்கி போய் திருச்செந்தூர் முருகனை செந்தில் ஆண்டவனை தரிசித்து மேலே ஏறி வருவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறியாக இருக்கு. அதே போல் இங்கு ஜாதகத்தில் குரு தோஷத்திற்கான பரிகார தலமாகவும் குழந்தை சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் வரம் அளிக்கக்கூடிய தெய்வமாக தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருச்செந்தூர் சென்று கடற்கரையில் இரவு முழுவதும் அமர்ந்து அதிகாலை நேரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறாங்க இங்கே பக்தர்கள். ஆனால் திருச்செந்தூர் முருகனை பௌர்ணமினால் கடற்கரை நேரத்தில் தங்கி தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படி தரிசித்தாலே வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் நம்ம கிடைக்குங்க. மேலும் இந்த பௌர்ணமி என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளுங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் செய்யவும், உதாரணமாக தியானம், யோகா, மூச்சு பயிற்சி செய்ய தொடங்குவது இந்த நாளில் ரொம்ப நல்லதாக அமையும். இந்த நாளில் உங்களுடைய விருப்பம் நிறைவேற பிரார்த்தனை செய்வது அதை விரைவில் நடக்க உதவியாக இருக்கும். அதே போல் பௌர்ணமி வழிபாடு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு புதிது கிடையாதுங்க. காலங்காலமாக பௌர்ணமி நாளில் ஒன்று கூடி திருவிழா போல் கொண்டாடி தான் வந்திருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி, ஆடி பௌர்ணமின்னு ரொம்ப விசேஷமான பௌர்ணமிங்க. இந்த நாளில் தான் கடற்கரை மற்றும் நீர்நிலைகளில் கரையோரங்களையும் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை பௌர்ணமி நாளில் வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா அதீதமான பிரபஞ்ச ஆற்றலை கொண்ட நாளாக இருக்குது. இந்த நாளில் கடற்கரையில் கோவில்கள் இல்லைன்னா கடற்கரையில் இரவு முழுவதும் தங்கி மன வலிமை அதிகரிக்குமா, குழப்பங்களை தீர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. தவறாமல் இந்த நாளை நீங்களும் திருச்செந்தூருக்கு சென்று இரவு முழுவதும் தங்கி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் கிடைக்குங்க.
அதே போல் திருச்செந்தூர் திருத்தலம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஸ்தலம் மட்டும் இல்லை, குருவுக்குரிய தலமாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் எத்தனையோ பேர் குருவாக நினைத்து வழிபடக்கூடிய தலம் தாங்க இது. மேலும் பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாராலும் இதை பின்பற்ற முடியாதுங்க. அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமியின் திதி தொடங்கக்கூடிய நாளில் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது தான். அதனால் என்ன செய்யலான்னா, திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை எல்லோரும் மனதில் நினைச்சுக்கிட்டு மன கண்களால் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து வணங்கிக்கோங்க. கருணை கடலே கந்தா போற்றி எனும் அந்த மனதார நினைச்சு கொண்டு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது 2 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் அடுத்த 365 நாட்களுக்குள்ளே நிறைவேறுங்க. குறிப்பாக வியாபாரத்தில் முன்னேறவும் செய்யக்கூடிய வேலையில் நம்பர் 1 இடத்தை பிடிக்க வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்க வேண்டும்னா நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் நினைச்சாலும் இந்த அன்னதானத்தை தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமி என்று செய்திடுங்க. நீங்கள் கேட்ட வர அனைத்தும் நிச்சயம் குருஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் தந்தருள்வார். மேலும் இந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் படத்திற்கு பூக்களால் அலங்கரித்து முருகனுக்கு வெண்தாமரை மலர் கிடைச்சா அதனை சமர்ப்பித்து முருகப்பெருமான் முன்னாடி 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மனதார நீங்கள் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் முடிஞ்சா செய்து வழிபடலாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காய்ச்சிய பாலை தேன் கலந்து வைத்து முருகப்பெருமானுக்கு மனதார வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. முருகப்பெருமானுடைய அருளாட்சி செய்யக்கூடிய கோள்களில் அதுவும் கடல் சார்ந்த கோவிலில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். திருச்சிற்றளவாய்னு சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இயற்கையோடு ஏந்த திருத்தலனே சொல்லலாங்க. இங்கு பார்த்திங்கன்னா அகத்தியர், நக்கீரர் மற்றும் பார்த்திங்கன்னா ஔவையார், அருணகிரிநாதர்னே, பாம்பன் சுவாமிகள்னு பலருமே திருச்செந்தூர் முருகனை நினைச்சு ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்காங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு திருவண்ணாமலை கிரிவலம் வருவது போல் ரொம்பவே சிறப்பான வழிபாடாக இருக்குது. பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு நம்மளுடைய வழக்கத்தில் இருந்த விஷயந்தான். அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய நாளுங்க. பூமி சூரியனை சுற்றி வருவது போல சந்திரனும் பூமியை தான் சுற்றி வருது. பூமியும் சந்திரனின் சுழற்சியில் சந்திரனுடைய ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் கடலில் ஏற்படக்கூடிய மாற்றமும் நாம் உடலிலும் உண்டுங்க. அதை நம்ம முன்னோர்கள் தெரிந்திருந்ததால தான் கடலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தின் கடற்கரை என்று பௌர்ணமி இரவு முழுவதும் குடும்பத்தோடு வந்து அமர்ந்து தங்கி நாளை கிணற்றில் கடலை நீராடி முருகனை வழிபடக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்காங்க. பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வணங்குவது பண நிறைவை மட்டில் மன நிறைவையும் தருங்க. அதே போல் இந்த பௌர்ணமி அன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த நாள் அன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து 11 ரூபாய் காணிக்கையை மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி வச்சு முருகப்பெருமானிடம் தொடர்ந்து 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு வாங்க. தினமும் திருப்புகழ் படிச்சுட்டு வாங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் முடிவதற்குள்ள முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுவார். அந்த கோவிலுக்கு சென்றுட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விலகிடும். நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே அடுத்த ஆண்டு வருவதற்குள்ள திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தருவாருங்க. இந்த சித்ரா பௌர்ணமி என்று தவறாமல் முருகப்பெருமானை சென்று தரிசித்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. பண கஷ்டம் குறையும், மன நிம்மதி உண்டாகும். திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் இல்லைங்க, அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயத்திற்கும் சென்று மனதார நீங்கள் வழிபட்டிங்கன்னா நெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அளித்தாலே நிச்சயம் சிறப்பான பலன் உண்டு.
இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு சென்றிருந்தா மறக்காமல் திருச்செந்தூர் முருகா போற்றி எனும் மந்திரத்தையும் கூடவே பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.